நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஆமென். சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ, நீர் என்னோடு ஆமா இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. தோல்வி எனக்கில்லையே. வாய் திறந்து சொல்லு. நான் தோத்து போக மாட்டேன். தோல்வி எனக்கில்லையே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். அபிஷேகம் எனக்குள்ளே, அந்த அபிஷேகம் தான் உன்னை நடத்துகிறது. ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீர் என்னோடு இருக்கும் போது ஆமென். நாளும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க. நீர் என்னோடு இருக்கும் போது நாளும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்தி. சொல்லு. விசுவாச அறிக்கை பண்ணு. மலைகளை தாண்டிடுவேன், ஆமென். கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும். சொல்லுங்க. அறிக்கை பண்ணுங்க. நல்ல அறிக்கை பண்ணுங்க. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைசாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சிறைசாலை கதவுகளும் துதியினால் உடைந்திடுவே. அபிஷேகம் எனக்கு, நான் அபிஷேகம் எனக்குள்ளே, ஆடி பாடி மகிழ்ச்சியாயிருப்பேன். ஆமென். என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி. சொல்லுங்க. வாய் திறந்து. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூர் எங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. நீர் என்னோடு. நல்ல கை தட்டி உற்சாகமாக, நல்ல கையை தட்டி உற்சாகமாக. வெற்றி வெற்றி. ஆமென். நீர் என்னோடு இருக்கும் போது சொல்ல வெற்றி என்னாலும் வெற்றி வெற்றியே. உலகமே ஒரு புத்தாண்டை சந்திக்க ஆயத்தப்படுகிறது இல்லையா? பல வகையான காரியங்கள் அதுக்காக ஆயத்தப்படுத்துகிறார்கள். பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் கூட ஒரு புத்தாண்டை சந்திக்க நாம் ஆயத்தப்படுகிறோம். நம்ம யோசிப்போம் தெரியுமா? இந்த வருஷத்தை காட்டில் அடுத்த வருஷம் நல்லா இருக்காதா இல்லையா? இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் செழிப்பா இருக்காதா, ஆசீர்வாதமா இருக்காதா, சுகமா இருக்காதா, ஜெயமா இருக்காதா இல்லையா, என் குடும்பம் கட்டப்படுமே இல்லையா, எப்படியோ பல விதமான ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாமே நமக்கு உண்டு. எல்லாமே அதை தெய்வமும் அறிவார் இல்லையா? ஏன்னா நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாகவே அவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த வருஷத்துல பல காரியங்களை ஜெபம் பண்ணிருக்கலாம், எதிர்பார்த்து இருக்கலாம், நடக்காம போயிருக்கலாம்.
இல்லையா? ஜெபம் பண்ணியும் முடியாம போயிருக்கலாம், கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்கு காலங்களை கிருபையை கூட்டி கொடுத்திருக்கிறார். போன வருஷமே தேவனுடைய வருகை எதிர்பார்த்தோம், தேவன் வரவில்லை. காரணம் வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்றாரு, இன்னும் அநேகர் மனம் திரும்ப வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும், அநேகர் தேவ பிள்ளையாய் மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையும் உண்டு பைபிள்ல, ஆதியாகமத்தை வாசிக்கிறோம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகு. ஆண்டவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். ஆகையால நம்ம ஒரு புது ஆண்டை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். ஆகையால ஒரு வார்த்தையை கேட்டு நம்மை ஆயத்தப்படுத்த போறோம் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லையா? ஆயத்தம் அவசியம். ஆயத்தம் இல்லாமல் நம்ம எதுவுமே நம்ம செய்வது கிடையாது. வேலைக்கு போறோமா, அதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம் இல்லையா? இல்லையா? புத்தாண்டை சந்திக்க போகிறோமா, அதுக்கு ஒரு ஆயத்தம் அவசியம். ஒரு ஊருக்கு போறோமா, அதுக்கு ஆயத்தம் அவசியம் இல்லையா? இப்போ நாளைக்கு நம்ம சென்னைக்கு போறோம்னா, இல்லை நாளைக்கு நம்ம வெளிநாடு போறோம்னா, நம்ம என்ன பண்ணணும்? இன்னைக்கு ஆயத்தப்பட வேண்டும் இல்லையா? எல்லாத்தையுமே ஒரு ஆயத்தம் உண்டு. அதே போல தேவனை சந்திக்க, புத்தாண்டை சந்திக்கவும் நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்குமானால் அது நல்லமா இருக்கும். நாம் எந்த அளவுக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு புது வருஷத்துல பல புதிய காரியங்களை செய்து உங்களை ஆச்சரியப்பட வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கைதட்டுங்க பார்க்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. கவனிங்கள், நாம் ஒரு புத்தாண்டை சந்திக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எப்படி இருக்குமோ, இல்லது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்குமா, அல்லது எப்படி வரும், எப்படி முடியும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்க அப்படிதான் இல்லையா? அந்த ஆண்டை ஓடி முடிக்கிறது தேவ கிருபை தான். ஆமென். அப்போ எப்படி இருக்குமோ, நம்ம அந்த ஆண்டு முழுசும் எப்படி இருப்போம், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, கணவர் எப்படி இருப்பாரு, நம்முடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கும், நம்முடைய வாஞ்சை விருப்பம் நிறைவேறும், இப்படிலாம் நம்ம பல வகையான யோசனை இருந்தாலும் பைபிள் சொல்லுது, ஜெயமோ கர்த்தரால் மாத்திரம்தான் வர முடியும். ஆமென் சொல்லுங்க. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் இல்லையா? நம்மளாம் குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறதாம். ஆனா ஜெயம் கொடுப்பது யாரு? அப்போ வரப்போற புது வருஷம் ஒரு ஜெயமான வருஷமா உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வரப்போற புது வருஷம் வெற்றி ஆண்டா இருக்க வேண்டும். நீங்கள் இழந்து போனதெல்லாம் நீங்கள் சுதந்திரிக்க ஒரு ஆண்டா இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையினாலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து இருக்கிறார். நாம் இதை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நாம் இதை தியானிக்க போகிறோம். இந்த வருஷம் பல தோல்வியை சந்திச்சிருக்கலாம், பல துன்பங்களை சந்திச்சிருக்கலாம் இல்லையா? பல பள்ளத்தாக்கை சந்திச்சிருக்கலாம். உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கூட இல்லாம இருக்கலாம், ஒரு ஜெயம் கூட இல்லாம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென் இல்லையா? நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தரால் வரும். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவார், ஜெயத்தை உண்டாக்குவார், வெற்றியை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஆயத்தப்பட வேண்டும். ப்ரிப்பரேஷன் அவசியம். அப்போ குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். அப்போ ஒரு ப்ரிப்பரேஷன் அவசியம் இல்லையா? தெய்வத்தை சந்திக்க போகிறோம் இல்லையா? ப்ரிப்பரேஷன் இல்லாம சந்திக்க இல்லையா? ஒரு முதலமைச்சர் சந்திக்க போகிறோம், எப்படி இருக்கணும்? ப்ரிப்பரேஷன். ஆலயத்துக்கு வரீங்க, ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஹல்லேலூயா. சனிக்கிழமை நீங்க ரெடி ஆகிடணும். சனிக்கிழமை இன்ன ட்ரெஸ் போட்டு போகணும் இல்லையா? இவ்வளவு காணிக்கை நம்ம கொடுக்கணும் இல்லையா? இப்படி பண்ணணும், இந்த பஸ் பிடிக்கணும், டயத்துக்கு எழுந்துக்கணும் சொல்லி நீ ப்ரிப்பரேஷன் ஆனாதான் நீ செயல்பட முடியும். ஆமென் சொல்லுங்க. அதே போல
நீங்கள் புத்தாண்டை சந்திக்க, புது ஆண்டை சந்திக்க, புது ஆண்டு ஜெயமாய் இருக்க, வெற்றிகரமாய் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களில் ஒரு ஆயத்தம் அவசியம் என்று ஆண்டவர் எதிர்பார்த்து இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்க முடியாது விரும்புகிறார். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி, அதெல்லாம் சொல்றேன் நான், உட்கார்ந்து ஆண்டு சமூகத்தில் ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணு இல்லையா, உன்னை ஆயத்தப்படுத்து உன்னை இல்லையா. இந்த வருஷம் எவ்வளோ தோல்விகள், அப்போ உனக்கு ஆரம்பமே ஜெயமா இருக்க வேண்டுமானால் உனக்கு ப்ரிப்பரேஷன் அவசியம் இல்லையா. உட்கார்ந்துருங்க, வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணு. பணத்தை, ஏன்னா பணம் எல்லாவற்றையும் உதவும், ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் மாறிவிடும். பணம் 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 ஓடாத. பணம் உனக்கு ஒரு நாளும் உதவி செய்யாது. எதுவே நம்புறீங்க? பணம் உயிரை காப்பாத்தாது. பணம் உனக்கு ஒரு நன்மையும் செய்யாது இல்லையா. அதனால பணத்து மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு விட்டு கர்த்தர் நம்பிக்கை வைத்து விடு. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் தான் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் இல்லையா, ஜீவனுள்ள தேவன் பேரில் நம்பிக்கை இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நாசிலே சுவாசம் நம்புவதை விட்டு விடுங்கள். அதனால மனுஷன் நம்பி ஓடிடாத. உட்கார் தெய்வ சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க அப்பா இல்லையா. இந்த வருஷத்துல எத்தனையோ முறை நான் ஆயத்தம் இல்லாமல் இருந்துட்டேன் ஆண்டவரே, அதனால என் வாழ்க்கையில் எந்த நன்மை இல்லை, எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லை இல்லையா. செத்த முகமாக தான் நான் போறேன், புதாண்ட சந்திக்க போறேன். ஒரு சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை இல்லையா, நிம்மதி இல்லை. எப்படி இருந்தாலும் சரி, நீங்க இந்த வருஷத்துல உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டு ஒரு நாள் ஏமாத்த மாட்டேன் இல்லையா. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்ப புது வருஷம் உனக்கு ஜெயமா இருக்க வேண்டுமானால், புது வருஷம் உங்க குடும்பத்துக்கு ஒரு வெற்றியா இருக்க வேண்டுமானால், புது வருஷம் உன் குடும்பம் கட்டப்பட வேண்டுமானால் இல்லையா, அந்த வருஷத்துல ஆங்காங்கு பிரிந்து இருக்கிற உங்க குடும்பம் ஒன்னா இணைக்கப்பட வேண்டுமானால் இல்லையா, குடும்பமா நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டுமானால், குடும்பமா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால், உங்க வியாபாரம் செழித்து ஓங்க வேண்டுமானால், நீங்கள் தெய்வ சமூகத்துல ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை ஆயத்தப்படுத்துங்க, அது ரொம்ப அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஆயத்தம் அவசியம். எடுத்து வாசிக்கலாம். முதல் காரியம், யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். மோசே ஆண்டவராகிய தெய்வத்தை முகமுகமாய் சந்தித்து அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்து தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவது 2 கற்பனைகளை தேவன் எழுதி கொடுத்தார். அதை எடுத்துக்கொண்டு மோசே வரும்போது ஜனங்கள் பாவம் செய்து மோசையின் உள்ளத்தை உடைத்தபடினால மோசே அந்த கற்பனை உடைத்து போட்டு விட்டான். ஆண்டவர் மறுபடியும் 2 பலகை செய்து கொண்டு வந்து என் சமூகத்தை வந்து நில்லு, நான் மறுபடியும் உனக்கு என்ன பண்ணுவேன், அதான் எழுதி கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இப்ப இங்க சொல்றாரு, உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, 3ஆம் நாளுக்கு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். கவனிங்க பாருங்க, எவ்வளவு அழகான இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது மாம்சமா வாசிச்சா அது பிரயோஜனம் இருக்காது. அப்ப கவனிங்க, பரிசுத்தம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை என்பதை, பரிசுத்தம் எந்த அளவுக்கு நம்மை தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதை இங்க ரொம்ப அழகாய் வாசிக்கிறோம். இதே வார்த்தை தான் யோசுவா சொல்லுகிறான், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் மத்தியில் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தத்துக்கும் அற்புதங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. பரிசுத்தத்திற்கும் இல்லையா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அநேக சமயம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தங்கள் எடுபட்டு போகிறபடியால் தான் நம்ம வாழ்க்கை தோல்வியாய் மாறிவிடுகிறது. அதுவும் இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். எல்லா இடங்களிலும் பாவங்கள் பெருகி இருக்கிறது இல்லையா. பைபிள் சொல்லப்பட்டபடியே புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படாத பாவங்கள் இன்னைக்கு, புறஜாதி கூட அவ்வளவு துணிகரமா பாவம் செய்யல, ஆனா தேவனை அறிந்து பரிசுத்த தெய்வத்தை அறிந்த இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துல இல்லையா துணிகரமான பாவங்கள் நடப்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. கவனிக்கணும், அதுல நீங்க
பாவம் எப்போதுமே நமக்கு தெய்வத்தை தூரப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, பைபிள் அதான் சொல்றது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை. அப்ப எத்தனை பேரை தெய்வத்தை தரிசிக்கணும் ஆசைப்படுறீங்க புது வருஷத்துல? ஆமா, நம்ம தரிசிக்கணும். அவர் தான் நமக்கு, வேற வழி இல்லை. அவர் தான் நமக்கு. பரிசுத்தம் இல்லாம நீங்க தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, உங்களை 3வது நாளுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் எந்த அளவுக்கு பாருங்க இல்லையா? கணவன் மனைவி உறவை தேவன் ஏற்படுத்தினாலும் இல்லையா, சில காரியத்துக்கு ஆயத்தப்படுவதற்கு நாம் சில காரியத்துக்கு ஒதுங்கி இருக்க வேண்டும், தூரமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இல்லையா, நம்ம ஆயத்தமாக வேண்டும் என்று தேவன் இதை சொல்லுகிறார். சில ஆயத்தங்களுக்கு, சில காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதான் பைபிள் போட்டிருக்கு, உபவாசத்துக்கும் ஜபத்துக்குமே அன்றி வேற ஒன்றுக்கும் புருஷன் மனைவி பிரியக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம அப்படி பிரியும் போதுதான் குறுக்க பிசாசு வந்துடுது, குடும்பத்தை உடைச்சிருது. அதனால இந்த உறவுகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமே இந்த உறவுகள் பிரச்சனை தான். இங்க சொல்றாரு, நீங்கள் தேவனை சந்திக்க போகிறீர்கள், நீங்கள் தேவனை சத்தத்தை கேட்க போறீங்க. ஆகையால நீங்க என்ன பண்ணுங்க? பரிசுத்தம் பண்ணுங்க, 3ஆம் நாளைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி மோசே தம்முடைய ஜனங்களுக்கு 40 லட்சம் மக்களுக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ நான் சொல்ல வேண்டிய முதல் காரியம் தெரியுமா? புது வருஷம் உங்க வாழ்க்கையில ஜெயமா இருக்கணும்னா ஆரம்பமே உனக்கு வெற்றியா இருக்கு. எதுவுமே ஆரம்பமே எனக்கு வெற்றியா இருக்குன்னு விரும்புறீங்க. 1ஆம் தேதி எனக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆகணும், ஜெயம் ஸ்டார்ட் ஆகணும், வெற்றிகள் ஸ்டார்ட் ஆகணும், கிருபைகள் எனக்கு ஆரம்பம் ஆகணும் இல்லையா, அற்புதங்கள் ஆரம்பமாகணும். கர்த்தர் அதெல்லாம் இல்லையா ஆயத்தமா இருக்கிறார். ஏன் அவர் இன்னைக்கே கூட உன்னை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆண்டவர் என்னைக்கும் 1ஆம் தேதியெல்லாம் காத்திருக்க இல்லையா, எப்பெல்லாம் நம்ம அவருக்கு நெருக்கமா வந்துடுமோ அப்பெல்லாம் அன்னைக்கே செஞ்ச ஆரம்பிச்சிருவாரு இல்லையா. இன்று உன்னை பசுப்படுத்திக்கோ, நாளைக்கு உனக்கு அற்புதம். நீ புது வருஷம் வரைக்கும் காத்துக்க வேண்டிய அவசியம், நாளைக்கே உனக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, இதே வாசதான் யோசுவாவையும் சொல்றாங்க, உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், வாலிபரை உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப என்ன நான் சொல்ல வேண்டிய தெரியுமா? நீங்கள் புது வருஷத்தை சந்திக்க போறீங்க, புது ஆண்டு உங்களுக்கு ஜெயமா இருக்க. இந்த வருஷம் ஃபுல்லா உனக்கு பல தோல்வி ஆண்டு தெரியும், எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதுல ஏதோ சில காரியங்கள் இல்லையா, ஆண்டு நம்மளை ஒரு நாள் கைவிடுறது கிடையாது, ஆண்டு நம்மளை ஒரு நாள் ஏமாத்துறது கிடையாது, உன் ஜெபம் என்னைக்கும் புறக்கணிக்கப்படுவதும் கிடையாது. ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது, ரட்சிக்கப்படக்கூடாபடிக்கு என் கரம் ஒன்றும் குறுகல, கேட்க கூடாபடிக்கு என் செவி ஒன்றும் மந்தமாகல இல்லையா. உன் பாவங்களும் உன் அக்கிரமம் தான் உனக்கு எனக்கு நடுவே என்ன பண்ணுது? பிரிவினை உண்டாக்குதுன்னு ஆண்டவர் இன்னும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். அப்ப இந்த வருஷத்தில் நீ பல தோல்வியை சந்திக்க காரணம் உனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற தூரங்கள் அதிகமாகி விட்டது, பரிசுத்தம் இல்லாமல் போய்விட்டது இல்லையா, அசுத்தங்கள் வர ஆரம்பித்து விட்டது, நம்ம துணிகரமான சில காரியங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, உங்களை மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, உன்னை ஆயத்தப்படுத்திக்கோ, உன்னை பரிசுத்தப்படுத்திக்கோ. ஹல்லேலூயா. பரிசுத்தம் படுத்தினாதான் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புது வருஷம் அற்புதம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஓகே, ஆண்டவர் ரெடியா இருக்கிறார் இல்லையா. குதிரைகள் யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ அவரால் வரும். ஜெயம் அவரால் தான் வரணும், அவர் தான் வரும் இல்லையா. வேற யாராலும் உனக்கு ஜெயம் வராது, வேற எந்த மனுஷனுக்கு நன்மை வராது, கிருபை வராது, சுகம் வராது, ஆரோக்கியம் வராது. ஹல்லேலூயா. அற்புதம் என்பது அவருக்கு லேசான காரியம். ஆமென். பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம கொடுக்குதுன்றது டிஃப்ரெண்டான காரியம். நம்ம இங்கே வந்து தேவனுடைய ருசி பார்த்துருக்கிறோம், தேவனுடைய அன்பு ருசி பார்த்துருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம் இல்லையா. இன்னொரு புது மனுஷன் முன்ன பின்ன அறியாத ஒரு ஆளு ஒரு ஆலயத்துக்குள்ள வந்து அவருடைய உள்ளத்தை ஆண்டவர் ஏவி அப்படி செய்ய முடியுமானால் அதுதான் அற்புதம். ஆமென். இப்படிப்பட்ட அற்புதம் தான் ஆண்டவர் புது ஆண்டு செய்ய ஆயத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. நீ நினையாத இடத்துல ஒரு அற்புதம் உன்னை தேடி வரும். ஆமென். ஆமா, ஜெயம் உன்னை தேடி வரும் இல்லையா. நீ எதிர்பார்த்திருக்கிற காலத்துல ஆண்டு ஒரு வெற்றியை உனக்கு கட்டளையிடனா வேற ஒண்ணு இல்லை, உங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. வேதம் அதான் சொல்லுகிறது, பரிசுத்தப்படுத்து இல்லையா. எதெல்லாம் ஆண்டு உன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. போன வருஷத்துல நீ எதெல்லாம் பரிசுத்தப்படுத்த முடியாம இல்லையா, விட முடியாம நீ தவித்து கொண்டிருந்தியோ, அது இந்த வருஷத்தை தூக்கி போடு. ஹல்லேலூயா. என் ஃபர்ஸ்ட் காடு தான்,
எனக்கு அடிக்கடி பிடிச்ச ஒரு பாட்டு அப்படி போடுவோம், யார் வேண்டும் நாதா. நான் அந்த பாட்டை பாடுவேன். சில சமயம் ஆண்டு என்னோட பேசுவார். அன்னைக்கு சமயத்தில் நான் வேண்டுமா உனக்கு அது வேண்டுமா, நான் வேண்டுமா உனக்கு அது வேண்டுமா மகனே. ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு டெடிகேட்டடான பாட்டு அது. உலகத்தின் செல்வம் நிலையாகுமா, பேர் புகழ் கல்வி அழியாததோ, யார் வேண்டும் என்று என் கேள்வி, பதில் என்ன சொல்வேன் நீரே. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போ, நீ போதாதா. சிற்றின்ப மோகம் சீக்கிரம் போகும், பேரின்பநாதா நீ போதாதா. யார் வேண்டும் என்று ஏன் கேட்டீரோ, யார் வேண்டும் ஏன் கேட்டீர், ஏன் கேட்டீரோ. எங்கே நான் போவேன் உம்மை அல்லா, யார் வேண்டும் நாதா நீரல்லவோ, எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ. யார் நல்ல பாட்டு அது. வீட்டில் பாடி பாருங்க. இந்த பாட்டு பாடும் போது என்னையும் கூட ஆண்டு எச்சரிப்பாரு. எப்பா நான் வேணும் சொல்லிட்டு நீ என்ன தவிர நீ அதெல்லாம் நீ நேசிக்கிறிய போற வரையும் சொல்லுவார் ஆண்டவர். அப்ப முதல் காரியம் என்னன்னா, நீங்கள் புது வருஷத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், புத்தாண்டுல தேவன் உங்களோடு கூட வர வேண்டுமானால், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டுமானால், உங்க ஜெபமெல்லாம் கேட்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய வேண்டுமானால், முதலாவது உங்களுக்கு ஒரு முதல் ஆயத்தமே பரிசுத்தம் தான். ஆமென். ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மண்ணும் மரமுமான பாத்திரங்கள் இருக்கிறது. அவைகளில் சில கனம் சில கனவீனத்திற்கும் உரியவைகள். ஆகையால் ஒருவன் அல்லது ஒருத்தி இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், கவனிங்க, அதான் அண்டர்லைன் பண்ண, நம்ம சுத்திகரித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனும் எஜமானுக்கு உபயோகமானவனும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனமுள்ள பாத்திரமாய் மாறுவான். கைத்தட்டுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் புது வருஷத்துல கனமுள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் விரும்புறீங்க? புது வருஷத்துல நான் ஒரு கனமான பாத்திரமாய், ஹானரபிள் பாத்திரமாய், இல்லையா, ஜெயத்தின் பாத்திரமாய், வெற்றின் பாத்திரமாய் நான் மாற வேண்டுமானால் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ அதுக்கெல்லாம் ஒண்ணு பண்ணான் சொல்றாரு, ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டாலே போதும். அல்லேலூயா. சுத்திகரித்து கொண்டால் கர்த்தர் உங்களுக்கு புது வருஷத்துல உங்களை ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாய், இல்லையா, பைபிளை வாசிக்கிறேன் இல்லையா, ஆமென். 1 நாளாகும் 4ஆம் அதிகாரத்துல யாபேஸ் என்ற ஒரு மனுஷன், அவன் பிறப்பே ரொம்ப கடினமான ஒரு பிறப்பு, இல்லையா, அவன் பிறப்பே ரொம்ப வேதனையான ஒரு பிறப்பு. அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தாளாம். ஆனால் வேதம் சொல்கிறது, அவன் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தரும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு செய்தார். அவன் தன் சகோதரை பார்க்கிலும் கனமுள்ளவனாய் மாறினான். கைதட்டுங்க பார்க்கலாம். நான் சொல்லட்டுமா, இந்த வருஷம் நீ ஒரு கனிவின பாத்திரமாவே இருந்திருக்கிற ஆண்டவர் அறிவார், இல்லையா. கனிவின பாத்திரம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட பாத்திரம், ஒதுக்கி தள்ளப்பட்ட பாத்திரம். ஆனா வேதம் சொல்லுது, நீங்கள் இஸ்ரவேலின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும் போது, நீ இஸ்ரவேலின் தேவனை நம்பி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளும் போது, நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை வரப்போற புது வருஷத்துல ஒரு கனமான பாத்திரமா, ஒரு ஹானரபிள் பாத்திரமா, உங்களை எல்லாரும் மதிச்சு மரியாதை கொடுக்கிற பாத்திரமாய், எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னாயோ அங்கே நீ தலை நிமிர்ந்து நிற்கும் அழுவாய். கர்த்தர் உன்னை வரப்போற புத்தாண்டுக்கு உன்னை ஆயத்தப்படுத்துவார். சுத்திகரித்துக்கொள், உன்னை சுத்திகரித்துக்கொள், அது நல்லது. வேலை இல்லையா, கவலைப்படாத, உன்னை ஆண்டு சமூகத்தில் வச்சு சுத்திகரிச்சுக்கொள்ளு, ஆண்டு நல்ல வேலையை கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, வேலை இல்லை, வேலை ஊர் சுத்துறை தண்டை சொல்றாங்களா, கவலைப்படாத வாலிபனே, தெய்வ சமூகம் உன்னை தாழ்த்து,
ஆமென். உண்மை மேன்மைப்படுத்த இயேசுவால முடியும். அப்ப ஆண்டவர் உங்களை கனமுள்ள பாத்திரமாய், ஒரு ஹானரபிள் பாத்திரமாய் மாற்ற வேண்டுமானால், உங்க பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமானால் ஒண்ணு இல்லை, உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லையா? தேவன் விரும்பாததெல்லாம் தூக்கி எட்ட போட்டுருங்க. நீ செய்யாத வரைக்கும் ஆண்டவன் ஒன்றும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. நல்லது. வாலிப நாட்கள்ல எதெல்லாம் புறக்கணித்து தள்ள முடியுமோ புறக்கணிச்சு தள்ளு. அவர் தான் உனக்கு வேண்டும். யார் வேண்டும் உனக்கு? நானா? அவர் இருந்தாருன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறும் இல்லையா? யோசேப்பு கூட கர்த்தர் மாத்திரம் தான் இருந்தாரு இல்லையா? குடும்பம் தள்ளப்பட்டது, பெற்றோர்கள் தள்ளினார்கள், புறக்கணித்தார்கள், அவனை சாகடிக்க தீர்மானம் பண்ணினார்கள் இல்லையா? குழியில கொண்டு போய் போட்டார்கள், 20 வெள்ளிக்காசு விற்று விட்டார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடினால பாருங்க, அவன் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. எந்த அண்ணன் தம்பிங்க அவனை தூக்கி போட்டாங்களோ அவங்க அவன் காலை விடுற அளவுக்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையை மேன்மையாய் மாற்றினார். சொல்லட்டுமா? அண்ணன் தம்பி உன்னை தேடி வருவான். அண்ணன் தம்பி உன்னை தேடி வருவான். எந்த அண்ணன் தம்பி உன்னை புறக்கணிச்சானோ, எந்த பெற்றோர் உன்னை புறக்கணிச்சார்களோ, எந்த குடும்பம் உன்னை புறக்கணித்து தள்ளினதோ, அதே குடும்பம் உன்னை தேடி வந்து உன்னுடைய காலடியில் வந்து நிக்கிற அளவுக்கு இயேசு உனக்கு அற்புதம் செய்ய முடியும். உன்னை மேன்மைப்படுத்த முடியும். உனக்கு ஜெயத்தை கட்டளை முடியும். அவரால் முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்னொரு வசனம் உண்டு தீமோத்தேயுல, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கைக்கு. வாலிபருக்கு ஆண்டவர் சொல்றார் பரிசுத்தம் அவசியம். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண கூடாது. வாலிபனே, உன்னை குறித்து, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இளமையை குறித்து ஆண்டவர் நோக்கம் வைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிமா. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அப்ப வார்த்தையில பரிசுத்தம் அவசியம், நடக்கையில பரிசுத்தம் அவசியம், அன்பில பரிசுத்தம் அவசியம், ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. மாதிரி இதான் உங்களுடைய டெடிகேஷனா இருக்கணும். அப்போ உங்க வாழ்க்கை புத்தாண்டுல ஜெயமா இருக்கு. அது வாலிபனா இருக்கட்டும், வயதான மக்களா இருக்கட்டும் இல்லையா, புருஷனாக இருக்கட்டும், ஸ்திரியா இருக்கட்டும், பாஸ்டரா இருக்கட்டும், ஊழியக்காரனா இருக்கட்டும், யாராலும் சரி, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை, பரிசுத்தம் அவசியம். உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கவனிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணும் போது, பிசாசு கடிது ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கட்டளை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்போ பரிசுத்தத்துக்கு ஒரு அலங்காரம் இருக்கிறது. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் இல்லையா? அது உங்க வாழ்க்கையில பரிசுத்த கெடுக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸா இருந்தாலும் மாற்றிக்கொள்ளுங்கள். வேற எந்த காரியமா இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில அலங்காரத்தை, தேவனை துக்கப்படுத்துற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, அதை மாற்றிக்கொள்வாயானால் நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே புத்தாண்டு என்பது ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் மாறிவிடும். இரண்டாவது காரியத்தை பார்ப்போம், வாசிக்கலாம். யாத்திராகமம் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். போதும். இப்ப நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். இதை சொல்லும் போதெல்லாம் எனக்கு அந்த சீனாய் மலை ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய கிருபை அந்த சீனாய் மலையை பார்க்க, அந்த சீனாய் மலை ஏறதுக்கு அவன் கிருபை செஞ்சாரு. எவ்வளோ பெரிய மலைப்பா, ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய மலை. நாங்களும் 3 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோம், வெயில் வந்துருச்சு. அப்ப முக்கவசம் ஏறணும். அந்த கொடுமுடிக்கு போக முடியல, பிஸ்காவின் கொடுமுடிக்கு போக முடியல. அவ்வளோ குளிர், ரத்தத்தை உறைய வைக்கிற குளிர். ஸ்தோத்திரம். ஓ, அது நினைச்சு பார்க்கறதுக்கு பயமா இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ இந்த மோசே இப்பயாவது, அது முஸ்லீம் நாடாக அவங்க அதை ஒண்ணுமே பண்ணல. சாதா கல்லாம் படிக்கட்டி வச்சிருக்கானுங்க, ஏற முடியல. அப்ப மோசே இந்த நாட்கள் அந்த படி கூட இருந்திருக்காது, செடி கொடிலாம் இருக்கும் இல்லையா? அவர் நீக்கி போயிருக்கணும், அவ்வளோ உயரத்துக்கு போயிருக்கணும். கவனிங்க, இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா,
ஒரு புது வருஷம் உனக்கு ஜெயமா இருக்கணும்னா நம்ம பிரயாசம் எடுக்க வேண்டியிருக்கு இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பெயின் இல்லாம ஒரு நாள் உனக்கு கெயின் வர்றது கிடையாது. நம்ம நிறைய சமயம் பெயினே எடுக்கிறது கிடையாது, ரிஸ்க் எடுக்கிறது கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், புத்தாண்டு வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமா இருக்க வேண்டுமானால் நீங்கள் அநேக ரிஸ்க் எடுக்கணும். ஆமென். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ ஆயத்தமாகு, என்னை சந்திக்க வர வேண்டுமா, நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. கூட ஒருத்தனையும் கூட கூட்டின்னு வரக்கூடாது, கூட ஒருத்தனையும் கூட்டின்னு வரான்ட்டாரு சொல்ற, யாரும் கூட வரக்கூடாது. நீ ஒரு ஆள் மாத்திரம் தான் என் கூட வந்து சந்திக்கணும், யாரையும் கூட்டின்னு வராது. யாரும் அந்த மலை கிட்ட வரவானான்னு சொல்லு, ஏன்னா நான் மலை மேல இறங்கி வரப்போகிறேன், அந்த பிரசன்னத்தை உனக்கு வெளிப்படுத்த போறேன், என்ன உன்னுடைய என் வல்லமையை வெளிப்படுத்த போறேன். ஹல்லேலூயா. சொல்லட்டுமா, நான் உனக்கு திருதர்சனமா புது வருஷத்துல கர்த்தர் தம்முடைய வல்லமை உனக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். உனக்கு திருதர்சனமா சொல்றேன். இங்க பாருங்க, இடி முழக்கம் இறங்குது. பேச ஆரம்பிச்சார் ஆண்டவர். மழை இடியுது, டமா டமா டமான்னு இடிக்குது, மகிமை இறங்குது மலை மேல. நான் சொல்லட்டுமாமா, புது வருஷத்துல கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். இரண்டாவது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்முடைய மகிமையை உனக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆமென். நீ நம்புறீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குதத்தை பெற என் கூட மேல ஏறிவான்றார், என் கற்பனை பெற்றவர் ஏறிவான் சொல்றார் ஆண்டவர். ஆனா நீ விடியற் காலத்துல ஆயத்தமாகணும். எப்போ ஆயத்தமாகணும்? விடியற் காலம் என்பது அவங்களுக்கு 3 மணி. கவனிங்கம்மா, விடியற் காலம் என்பது அவங்களுக்கு 3 மணி. எத்தனை மணி? அவங்களுக்கு 3 மணி. நமக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் டிஃபரெண்ட். அப்ப விடியற் காலம் என்பது அதிகாலை 3 மணி அப்படியா இருக்கும் இல்லையா? எவ்வளவு குளிர் இருக்கு அந்த நேரத்தில். அப்போ நீ அப்பவே உன்னை ஆயத்தப்படுத்து ஆண்டவர். ஏன்? நீ என்னை சந்திக்க வரணும். அம்மா கவனிங்கம்மா, இந்த வருஷத்துல ஏன் தெரியுமா ஆண்டவர் வாழ்க்கையில் தோல்வி? நீ அநேக விடியற் காலங்களை நீ ஆயத்தமாக்காமலே நீ அதை வேஸ்ட் பண்ணிட்ட. ஏன்னா பைபிள் நிறைய பார்த்தேன், விடியற் காலத்துல தான் நிறைய காரியம் நடந்திருக்கிறது. விடியற் காலத்துல நிறைய காரியம் நடந்திருக்கு. மன்னா வந்தது விடியற் காலத்துல, காடைகள் வந்தது விடியற் காலத்துல, தேவ மகிமை உண்டானது விடியற் காலத்துல இல்லையா? பல காரியங்கள், அற்புதங்கள் எல்லாமே இந்த விடியற் காலத்துல தான் நடந்திருக்கிறது. அதான் சொல்றாரு, நீ விடியற் காலமே ஆயத்தமாகி என் சமூகத்தை வந்து நில்லுன்னு சொல்றான். ஆமென். ஹல்லேலூயா. புது வருஷம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருக்கணுமா? தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே நான் விடியற் காலங்களை வீணாக்க தூங்கி விடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமா, அதான் காலமே தேவனை தேடு. நீ எப்போ காலையில் எழுந்து தெய்வத்தை தேட ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கே உன் தோல்விகள் மறைய ஆரம்பிச்சிருங்க. ஆமா, அதுதான் காலை நேரம் இன்ப ஜெப தியானமே, கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். ஆமென். காலை நேரத்துல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் காலை நேரத்தை நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு வீட்டில் ஒரு அலாரத்தை வாங்கி வைங்க, படுத்து மேலே அதை சரிப்படுத்தி வைங்க, மறந்துடாதீங்க. அதை சரிப்படுத்தி வச்சு நீங்க டெய்லி எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், புது வருஷம் உனக்கு வெற்றியாகவே ஆரம்பிக்கும். வெற்றியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ஒரு சில காரியத்தை வாசிக்கலாம். 1 யாத்திராகமம் 14:27 சொல்லுகிறது, அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்ந்து போகும்படியாய் செய்தார். கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாரும் கை தட்டாடுங்க. ஏன் சொல்லட்டுமா? இந்த வருஷம் உன்னை விரட்டி கொண்டு வந்த அத்தனை எகிப்தியரையும் கர்த்தர் புது வருஷத்துல கடல்ல போட்டு அமுக்க போறார். கடன் பிரச்சனை உன்னை விரட்டுதா? வியாதி உன்னை விரட்டு வருதா? எகிப்தியர் உன்னை விரட்டி வராங்களா?
சத்துருனை விரட்டி வராங்களா? விசுவாசிக்கிறியாமா? ஆமா. இங்க பாருங்க, விடியற் காலத்துல கடல் திரும்புகிறது. ஆமென். ஆமா, பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி கொண்டு ஓடி வருகிறான். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு நீ பார்க்கிற அந்த எகிப்தியர்களை இனி என்றைக்குமே நீ பார்க்க போக. நீ இந்த வருஷம் என்னென்ன எகிப்தியர்கள் சந்திச்சு அது உனக்கு தான் தெரியும். ஆமா இல்லையா? குடும்பத்துல பயங்கர எதிர்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள பயங்கர பிரச்சனை, அதெல்லாம் ஒரு எதிர்ப்பு தான். அதெல்லாவற்றையும் கர்த்தர் அதமாக்கி போடுவார், கவலைப்படாது. ஆனா நீ செய்ய வேண்டிய காரணம் தெரியுமா? விடியற் காலமே என் சமூகம் நில்லு, நின்னு பாரு. கர்த்தர் செய்கிற காரியம் அற்புதமா இருக்கும். அப்படி சொல்ல மாட்டார். பாருங்க, விடியற் காலத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறார் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களை விரட்டி கொண்டு வந்த பார்வோனுடைய 600 பிரதான ரதங்கள் இல்லையா, கடல்ல அமிழ்ந்து ஈயத்தை போல மிதங்கினாங்கன்னு போட்டு பைபிள். சொல்லட்டுமா, இந்த வருஷம் உன்னை எந்தெந்த சத்துரு விரட்டி வந்தானோ, எந்தெந்த எகிப்து உன்னை விரட்டி வந்தானோ எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும். பட்ட கஷ்டம் உனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா, புது வருஷம் உனக்கு ஜெயமாய் அமைய வேண்டுமானா விடியற் காலத்துல, விடியற் காலத்துல புருஷர்களே, விடியற் காலத்துல உன் மனைவி எழுந்துக்கிறாளோ, உன் பிள்ளைங்க எழுந்துக்கிறாங்க இல்லையோ, நீ எழுந்து நில். சொல்ல, ஆண்டவரே நான் வந்து உன் சமுதிரம் நிற்கிறேன். ஆண்டவரே, வாலிபனே எழுந்து நில், உன் எதிர்காலம் பிரகாசமாய் மாறும். உன் காலங்களை கர்த்தர் தன் கையில வைத்து இருக்கிறார். விடியற் காலமே நீ ஆயத்தமாகி நீ தெய்வ சமுதிரம் நின்று 1 மணி நேரம் தேவன் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி செஞ்சு பாரு. நான் சொல்றேன், புது வருஷத்துல உன் படிப்புல, உன் வியாபாரத்துல, உன் தொழில, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில, வேலை விஷயத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதம் செய்வார். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் மடங்கடிப்பார், ஈயத்தை போல அமர்ந்து போவார்கள். நீ இந்த வருஷம் கண்ட அந்த எகிப்தியர்களை, அந்த பிசாசின் வல்லமைகளை இனி பார்க்காதபடிக்கு ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்லு, நீ சும்மா இரு, உனக்காக யுத்தம் பண்றேன். எப்போ? விடியற் காலத்துல வந்து நீ. அது வியாதிகளோட உனக்கு ஒரு எகிப்து தான் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். அவமானம் எந்த ஒரு எகிப்து தான் கர்த்தர் அப்புறப்படுத்துவார். இந்த வருஷம் உனக்கு ஜெயத்தை உண்டாக்கும். நம்புறீங்களாமா? இந்த வருஷம் நீ நிமிர்ந்து தலை நிமிருவ, தலை நிமிருவ. விசுவாசி இதெல்லாம் பல காரியம் சொல்லலாம், வாசிக்கலாம். இன்னொரு வார்த்தைகளை யாத்திராகமம் 16:7. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். காண்பீர்கள். தேவ மகிமை எப்ப பார்க்க முடியும்? விடியற் காலத்தில். ஹல்லேலூயா. மறைந்த டிஎஸ் தினகரன் சொல்லுவாங்க, அவர் ஒவ்வொரு பேங்க்ல அவர் ஒர்க் பண்ணுறார், பேங்க்ல வேலை செய்து கொண்டே அவர் ஊழியம் செய்தார். ஆனா ஒவ்வொரு நாளும் அதிகாலை 3 மணிக்கு அவருடைய தெய்வ சமூகத்தை நிற்பாராம். இயேசு தினந்தோறும் வந்து அங்கே பிரதட்சமாக நிற்பாராம். அவர் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு அருள்நாதர் இயேசுவை நான் முகமமாய் சந்தித்தேன் சொல்வார். 3 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாராம். கவனிக்குமா, இன்னைக்கு டிஜிஎஸ் தினகரன் தெரியாத உலகமே இல்லை இல்லையா? காரணம் தெரியுமா? கர்த்தருடைய மகிமை அவர் பார்த்தார் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. இன்னைக்கு அவங்க புள்ள பாருங்க, எருசலேமில் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்காரு, டெல்லியில் எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறாரு இல்லையா? உலகமெங்க அவங்க ஜபகோபுரம் கட்டுறாங்க, பல கோடி ரூபாய். காரணம் என்ன? அந்த தேவ மனுஷன் ஒவ்வொரு நாளும் விடியற் காலத்துல தேவ மகிமையை சந்திச்சிருக்கிறார். கவனிங்க, சும்மாலாம் இல்ல. ஆண்டவர் ஒரு வருஷம் ஒரு மனுஷனுக்கு மேன்மையை கொடுக்கிறார், கனத்தை கொடுக்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்துகிறார் என்றால் சும்மா இல்ல. அவர்கள் தேவனுக்காக பல பிரயாசங்கள் எடுக்கிறார்கள், தேவனுக்காக பல ஆயத்தங்களை எடுக்கிறார்கள் இல்லையா? தேவனுடைய சமூகத்தை காத்து இருக்கிறார்கள் இல்லையா? ஆகையால் தான் கர்த்தர் இந்த சில மனிதர்களை தூக்கி உயர்த்துகிறார். அவர் பட்சபாதம் கிடையாது. உன்னை ஆண்டு அப்படி கனப்படுத்த விரும்புறியா? ஒண்ணு இல்லை, நீ தேவனுடைய வார்த்தையை அப்படியே ஒபை பண்ணுங்க இல்லையா? இந்த வருஷம் உனக்கு பல போராட்டங்கள், பல பிரச்சனை, தேவ மகிமை உன்னால் பார்க்க முடியல. சொல்ல போனா தேவ மகிமை உன்னை விட்டு விலகிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா? அங்க பார்க்கறோம் இல்லையா? 1 சாமுவேல் 4 பார்த்தோம். இக்கபோத் என்றால் தேவ மகிமை அவனை விட்டு விலகிட்டு. அதனால பாருங்க, ஏலி இறந்தாரு, 2 பிள்ளைங்க செத்து போச்சு. அவருடைய மருமக இல்லையா வேதனைப்பட்டு பிள்ளை பெற்று அவளும் செத்து போனா. சொல்றாங்க, இக்கபோத் என்று பெயரிடுங்கள், ஏன்னா தேவ மகிமை எங்களை விட்டு விலகி போய்விட்டது. அதனால பல நஷ்டம் இந்த வருஷம் உனக்கு வாழ்க்கையில்.
ஏன்னா உனக்கு தேவ மகிமை இல்லை, உன் குடும்பத்தில் தேவ மகிமை இல்லை, உன் வாழ்க்கையில் தேவ மகிமை இல்லை. அதுதான் பல லாஸ் உனக்கு, பல இழப்புகள் உனக்கு, பல கஷ்டங்கள் உனக்கு. ஏன் தெரியுமா? இக்கபோ தேவ மகிமை போயிடுச்சு உன்னை விட்டு. சகோதரனே சகோதரியே, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். சிம்சோன் ஜெபம் ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நீ நினைத்தருளும் சொல். கேட்டனா இல்லையா? கேட்டனா இல்லையா? ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவன் உயிரோடு கூட இருந்து சாகடித்த அந்த மோவாபியரை காட்டிலும் அவன் சாவதுக்கு முன்பாக, கவனிமா, சாகிறதுக்கு முன்பாக அவன் செய்த பெரிய காரியம். நான் சொல்லட்டுமா? தயவுசெய்து சொல்றேன், இதான் ஆண்டவரோட பேசுறாரு. போன வருஷம் நீ தேவ மகிமையை அசட்டை பண்ணி, தேவ மகிமை விட்டு விலகி ஒரு நடைப்பணமாக தான் நீ வாழ்ந்து கொண்டிருந்தது கர்த்தர் அறிவா. அதனாலதான் உன் குடும்பத்தில் பல இழப்புகள். நீ எதிர்பார்த்த அநேகர் இழந்து போனீங்க, அநேக காரியம் இழந்து போயிட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் வந்து என் மகிமை நில்லு, மறுபடியும் வந்து என் சமூகத்தில் நில்லு, என் மகிமை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், டைம் இல்லை. நம்ம அடுத்த பகுதி போவோம், வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். ஒரு நல்ல ஒரு பகுதி. நான் இதை சொல்லி ஜெபம் பண்ண விரும்புறேன். எல்லாரும் அதை எடுத்து கையில் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீதிமொழிகள் நம்ம வாசிக்கிற 4:23 எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். ஏன் காத்துக்கணும்னா அங்க இருந்தா என்ன புறப்படுதான்? ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அம்மா கவனிங்க, ஊற்று என்றாலே யாராலுமே அதை தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அந்த ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில புறப்பட வேண்டுமானால் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. கவனிமா, நிமிந்து உட்காருங்களேன். ஒரு நல்ல வார்த்தை ஆண்டு சொல்றாரு. நீங்க ஒரு புத்தாண்டை சந்திக்க போறீங்க. புது வருஷம் உனக்கு ஜெயமா இருக்க வேண்டுமானால், சகோதரனே சகோதரியே, வாலிபனே வாலிப பிள்ளையே, உன் இருதயத்தை என்ன பண்ணு? ரெடி பண்ணு. ஏன்னா எரேமியா சொல்றாரு, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதா இருக்கிறது. மனுஷன்லாம் முகத்தை தான் பார்ப்பான், தெய்வம் ஒருத்தர் தான் உன் உள்ளத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. உன் இதயத்தை பார்க்கிற ஒரே நபர் உண்டானா அவர் இயேசு மாத்திரம் தான். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில ஜீவ ஊற்று புறப்படணுமா? தேவ ஆசீர்வாதம் புறப்படணுமா? இல்லையா? உன் வாழ்க்கையில புது வருஷத்துல இல்லையா உனக்கு நன்மைகள் புறப்படணுமா? வேற ஒண்ணு நீ பண்ண வேண்டாம், எந்த கரையும் செலுத்த வேண்டாம். உன் இருதயத்தை காத்துக்கொள். இல்லையா? ஏன்னா பைபிள்ல பல இருதயங்கள் கண்காணிச்சு எடுத்து பார்த்தேன். 1000க்கு மேற்பட்ட இருதயத்தை அது கண்காணிச்சுல பார்க்கிறோம். கடினமான இருதயம், இல்லையா, துப்புரவு இல்லாத இருதயம், அசுத்தமான இருதயங்கள், திருக்குள்ள இருதயங்கள், மாத்திரமல்ல கர்வம் உள்ள இருதயங்கள், முரட்டு இருதயங்கள், கல்லான இருதயங்கள், இப்படி பல இருதயங்கள் பைபிள் இருக்கிறது. கவனிங்க கவனிங்க. இந்த வருஷத்துல ஏன் உனக்கு தோல்வி தெரியுமா? உன் இருதயத்தை பார்க்கிற ஆண்டவர் உன் இருதயத்துல தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமோ தேவனுக்கு ஏற்ற இருதயமோ உன் கூட இல்லை. ஆமென். நான் அதை தைரியமாய் சொல்ல முடியும். ஆனா இங்க சொல்றாரு யோபு, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து, ரெடி பண்ணு, ப்ரிப்பரேஷன் பண்ணு. இந்த பழைய இதயத்தோடு கூட, கல்லான இதயத்தோடு கூட, இல்லையா, திருக்குள்ள இதயத்தோடு கூட, ஆமென், நீங்க புத்தாண்டு போயிடாத. உட்கார், தெய்வம் ஆண்டவரே எடுத்து போடுங்க சுவாமி. இல்லையா, என் இருதயம் திருக்குள்ள இருதயமா கேடுள்ள இருதயமாகுதப்பா. அல்லேலூயா. ஆமென். உண்மை சொல்றேங்க. எல்லாத்துக்கும் ஸ்கேன் வந்துருச்சு, இதயத்துக்கு ஒரு ஸ்கேன் வந்துட்டா நான் அதை யோசிப்பேன். நீ இன்னும் யோசிக்கிறன்றத அந்த கேன் சொல்லிச்சுன்னா அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சு நீ எப்படி ஆளுன்னு சொல்லி சோத ஆண்டு ரொம்ப நல்லவர். அதை கண்டுபிடிக்கிற இது சக்தி மனுஷனுக்கு இல்லை. ஏன்னா அந்த அந்த சக்தி அவருக்கு ஒருத்தர் தான் இருக்கிறார். நான் உன்னை காண்கிற தெய்வம், நான் உன்னை காண்கிற தெய்வம். ஆனா சொல்றாரு, நீ உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினா
வெகு வெகு ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருக்கிறாரா. ஓ 11 எல்லாம் அந்த பைபிள் எடுங்களேன். 11ஆம் அதிகாரம். இதெல்லாம் உனக்கு தீர்க்கதரிசனம் ஆண்டு சொல்ற காரியத்தை நீ விசுவாசின்னு ஏற்றுக்கொண்டால் உன் நலமா இருக்கும். வாசிமா 15. அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். முதல் காரியம், நீ இருதயத்தை நீ ஆயத்தப்படுத்துவாயானால் இந்த வருஷம் உனக்கு இருந்த பயம் உன்னை விட்டு விலக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இந்த பயம் என்ற பிசாசு இருக்குது, அது எல்லாரையுமே வாட்டி வதைக்கிற பெரிய பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது, உங்கள் இருதயத்தை தேவனுக்கு பிரியமான இருதயமாய் மாற்றிக்கொள்ளும் போது, யோபு பக்தன் மூலமாய் ஆண்டு சொல்ற காரியம் தெரியுமா? கவனிங்கள். 14. உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்திலே அகற்றி விட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களிலே வாசமாய் இருக்க ஒட்டாதிரும். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுப்பாய். அம்மா கவனிங்க, நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது உன் இருதயம் மாசில்லாத இருதயமா இருக்குமானால் கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். எத்தனை ஜெபம் பண்றீங்கன்னு தெரியாது, ஆனா எல்லாம் ஜெபம் பண்றோம் இல்லையா? ஜெபம் என்ன தெரியுமா? அவர் முகத்தை நோக்கி பார்ப்பது தான். சொல்றாரு, நீ உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு மாசில்லாமல் நீ என்னை நோக்கி மாசில்லாமல் ஏறெடுத்து பயமில்லாமல் திடம் கொண்டிருப்பாய். ஆமென். 2 சொல்றாரு, அப்போது நீ வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரை போல அதை நினைப்பீர். 3, அப்போது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் இருப்பீர். கைதடி ஆண்டு மையப்படுத்துங்கம்மா. நம்பிக்கை உண்டாகி இருக்கிறதுனால் திடனாய் இருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்வீர். அநேகர் உமது முகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள். துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகிறவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். கைத்தறி ஆண்டு மேம்படுத்து. புது வருஷத்துல இதெல்லாம் தெய்வம் உனக்கு செய்ய போகிறார். நம்புறீங்களா? எனக்கு நேற்று இது வாசத்தோட ஒரே சந்தோஷம். அவர் சொல்ற, உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தினா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். எனக்கு ஏற்ற ஒரு இருதயமா வந்தா போதும். ஆமென். பாருங்க, உன் வாழ்க்கை இல்லையா விடியற்கால வெளுப்பை பார்த்திருக்கீங்களா? அந்த ஒரு முறை நான் கன்னியாகுமரி போகும்போது அந்த சூரியன் புறப்பட்டு வர்றது அந்த இதை பார்த்தேன். இன்னும் அழகா இருக்குது, இன்னும் அழகா இருக்கு இல்லையா? விடியற் காலத்துல அந்த சூரியன் அப்படி எழும்பி வரும்போது மேகத்துல, அதான் சொல்றாரு, விடியற்கால வெளுப்பை போல உன் வாழ்க்கை மாறப்போகிறது. இருள் நிறைந்த உன் வாழ்க்கை, இருள் நிறைந்த உன் வாழ்க்கை சொல்ற அழகா சொல்ற பாருங்க இல்லையா? விடியற் காலத்தை போல் இருப்பீர். அப்போது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாய் இருக்கும். அம்மா, மரணத்தை குறித்து பயப்படாத, வியாதி குறித்து பயப்படாத இல்லையா? ஏன்னா உன் இருதயம் தெய்வத்துக்கு முன்பாக நீ ஆயத்தப்படுத்தினா ஆண்டவன் உன்னுடைய ஆயுசு நாட்களை பட்ட பகலை போல பிரகாசமாய் மாற்றுவார். மாத்திரமல்ல, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் மாறுவீர்கள். எத்தனை வாழ்க்கை இந்த வருஷம் பயங்கர இருள் இல்லையா? வாழ்க்கை இருள், குடும்பத்துல ஒரு இருள் இல்லையா? இல்லையா? பயங்கர இருள் இருந்தாவே பிசாசு இருக்காங்க. ஆமென். இருள், ஆழத்தின் மேல இருள் இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி இல்லையா இருளை வெளிச்சமாக்கினார். ஆமென் சொல்லுங்க. சில பேர் இருள் வந்தாவே பயம் வந்துடும். ஐயோ, எப்போ பொழுது வெடியுமோ தெரியலையே. எனக்கு போன வாரம்லாம் அந்த பயம் இருந்துச்சு. ஆண்டவரே, எப்போ பொழுது வெடியுமோ. பகல நல்லா விளையாடுறான், ராத்திரினா டக்குன்னு ஜுரம் வந்துடுது. பா, எப்போ பொழுது வெடியுமோ. அதுவும் சொல் 30ஆம் சங்கீதம் சொல்றாரு இல்லையா? 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் நினைக்கிறேன். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும். சாயங்காலத்தில் அழுகுனா விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகுமா? என்னை கவனிக்கணும். அப்போ இருள் என்பது ஒரு வேதனையான துக்ககரமான ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. சகோதரா கவனிமா,
உன் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் பேசுறார். நீ உன் இருதயத்தை ஆயத்தப்படுத்து. இல்லையா? கடந்த வருஷம் இல்லாமல் உனக்கு இருளான வாழ்க்கை, கடன் கடன் கடன், வியாதி வியாதி வியாதி, இல்லையா? அடி மேல அடி, சோதனை மேல சோதனை, இதெல்லாம் இருளுக்கு சமம். இதை கர்த்தர் மாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார். இல்லையா? இருள் விலகி நீ விடியற் காலத்தை போல் இருப்பீர். நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதுனால் நீ திடமாய் இருப்பீர். தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வீர். இல்லையா? பயப்படுத்துவார் இல்லாம. இந்த வருஷம் போல பல பயம், அவன் வந்துருவானோ இவன் வந்துருவானோ, இல்லையா? இந்த வருஷம் உன்னை பயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு நீ சுகமாய் படுத்து நித்திரை செய்வார். புரிஞ்சுதாமா? வீட்டில் போய் இதை மறுபடியும் 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 வாசிங்க. கை மேல வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும்ப்பா. ஆண்டவரே, நீ என்னை சுத்தமாய் கழுவுங்க ஆண்டவரே. இல்லையா? என் இதயத்தை உம்முடைய ரத்தத்தால் கழுவுங்கப்பா. நான் அதெல்லாம் விட்டு விளைகிறேன் ஆண்டவரே. ஐயா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க சொல்லி நீங்க இருதயத்தை நீங்க பண்ணீங்கன்னா, நான் சொல்றேன் இல்லையா, புது வருஷம் உனக்கு நம்பிக்கையின் வருஷமா இருக்கு. திடமா இருக்கு. Be bold. Be bold. போல்டா இருப்ப. எத்தனை பேருக்கு புது வருஷம் போல்டா இருக்கு? போல்ட். Be bold. Be strong. அதான் போட்டிருக்கு. திடனா என்ன தெரியுமா? Be bold. சில பேர் எதுக்கு அஞ்சாவது நெஞ்சேன்? போல்ட்னஸ் நல்லது. தேவனுடைய பிள்ளைங்க போல்ட்னஸ் வரணும். நான் கூட ஜெபம், ஆண்டவரே எனக்கு அந்த தைரியத்தை நாபி கொடுங்க ஆண்டவரே. சில காலத்தை பார்த்து நானும் பயந்துடுறேன். இல்லையா? இந்த வியாதி பார்த்து பயந்துடுறேன். எனக்கு அந்த திடமனத்தை கொடுங்க ஆண்டவரே. Be bold. ஆண்டு சொல்ற, புது வருஷத்துல உனக்கு போல்டான இருதயம், திடமான இருதயம். இல்லையா? ஆமா, சொல்லுது. துர்ச்செய்தியை கேட்டா கூட உன் இருதயம் என்ன பண்ணாது? அசையாது, அசையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, புது வருஷத்துல பல துர்ச்செய்திகள் உன்னை தாக்க ஆரம்பிக்கலாம், உன்னை மோத ஆரம்பிக்கலாம். ஆனா என்ன பண்ண, இருதயம் ஏன் ஏன் என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரு, அவர் பார்த்து கொள்வார். இல்லையா? அவர் என்னோட கூட இந்த வருஷத்துல வராரு. ஆமா, வராரா? அவர் வராரு. அப்போ போ, பார்க்கலாம், போ. என் சமூகம் முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பா தரும் சொல்லிட்டாரு. இல்லையா? அதனால பாட்டு பண்ணியா, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் தொல்லை கஷ்டங்கள் தேடி தேடி வரும். ஆனா என்ன கிடையாது? பயம் இல்ல. ஏன்? Be bold. பயம் இல்ல. ஏன்? கர்த்தர் என்னோட வரார். ஆமென். அப்போ கவனிக்கணும், குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். புது வருஷத்துல உனக்கு ஜெயத்தின் ஆண்டாக, புத்தாண்டு உனக்கு ஜெயத்தின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, உன் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் உன் எதிர்கால வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் வியாபாரத்துக்கும் ஜெயமா இருக்க வேண்டுமானால் தேவன் சொல்ற வார்த்தை, உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்தத்துல ஆயத்தப்படுங்கள். இரண்டாவது, இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். மூன்றாவது, இல்லையா, ஜெபத்துக்கு உன்னை ஆயத்தப்படுங்கள். பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி வருகிறோம். இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குதிரை யுத்த நாளுக்காய் காத்திருந்தாலும் ஜெயமோ கர்த்தரால் தான் வரும் என்று பார்த்தப்பா, வரப்போற புதிய வருஷம் எங்களுக்கு ஒரு ஜெயத்தின் ஆண்டாக ஐயா இருக்க ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தத்தில் ஒரு ஆயத்தம், ஜெபத்துல ஒரு ஆயத்தம், இருதயத்தில் ஒரு ஆயத்தத்தை செய்து நாங்கள் புத்தாண்டை ஜெயத்தின் ஆண்டாக சுதந்திரித்துக் கொள்ள எங்கள் திருசபை மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீர் அப்படி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தும். அவருடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், அக்கிரமத்தை எல்லாம் நிவர்த்தி செய்யும். ஆவியானவரே, கல்லான இதயங்களை புரட்டி போட்டு விட்டு அவருடைய இருதயங்கள் உணர்வுள்ள இருதயமாய் மாற்றி கர்த்தரோடு கூட இணைந்து கொள்ள உதவி செய்யும். வந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும், ஆயத்தப்படுத்தி கொண்டு வாரும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர், என் முழு உள்ளமே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா.